நம்ம உடம்புல ஏற்படுற வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன், மூட்டு வலிகள், இதுக்கெல்லாம் கியூக்குமின் நல்ல மருந்துன்னு நமக்கு தெரியும். அது மஞ்சள்ல நெறைய இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் மஞ்சள்லாம் நெறைய தான் சேர்த்துக்கிறேன். தண்ணிலாம் நல்லா தான் குடிக்கிறேன். இருந்தாலும் ஏதாவது உடம்புக்கு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம உடம்பு அந்த சத்த முழுசா உடம்புக்குள்ள உறிஞ்சிக்காதது கூட காரணமா இருக்கலாம். மஞ்சள் ஃபேட்ல கரையக்கூடிய ஒரு சத்து. மஞ்சள் மட்டும் இல்லங்க, நெறைய இந்தியன் ஸ்பைசஸ் நீங்க ஆயுர்வேதால பார்த்தீங்கன்னா, நெறைய லேகியம் ஃபார்ம்ல குடுப்பாங்க. மஞ்சள் மட்டும் இல்லங்க, ஏலக்காய், பட்டை இந்த மாதிரி நெறைய பொருட்கள் ஃபேட்ல தான் கரையும். அதாவது நல்ல கொழுப்பு. நெய், தேன், தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் இது மாதிரி இதெல்லாம் அனுப்பனான்னு சொல்லுவாங்க. மிளகுல பைப்பரன்னு ஒரு பொருள் இருக்கும். மஞ்சளை மிளகோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்பு அதை 2000% இப்படி 2000% அதிகமாக உறிஞ்சிக்குது. ஃபாரின்ல இது கோல்டன் மில்க்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அஸ்வகந்தா, அதாவது அம்கரா கிழங்கு, இதெல்லாம் நெய் இல்லைன்னா பாலோடு குடிக்கலாம். திரிபலாவை நெய்யோடு சேர்த்து சாப்பிடலாம். நம்ம உடம்பு வேகமாக உறிஞ்சிக்கும். கலப்படம் இல்லாத சுத்தமான நாமக்கல்லேருந்து வர ஃபர்ஸ்ட் கிரேட் பசுமஞ்சள் மற்றும் மஞ்சள்லேருந்து மால்ட்டு, குங்குமம் இந்த மாதிரி தரமான பொருட்களை சஞ்சுவின் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. இவங்களும் நம்ம ஆரோக்கிய சந்தையில் ஒவ்வொரு மாதமும் ஸ்டால் போடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையில காந்தி மியூசியத்தில் நம்ம ஆரோக்கிய சந்தை நடக்கும். காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும். நன்றி.